எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து பெடல் சீலிங் மிஷின், ஹார்ட் டைப். இந்த மிஷின் வந்து நம்ம இப்ப பார்க்கறது வந்து 16 இன்ச் சீலிங் லென்த், விட்த் வந்து உங்களுக்கு 15 mm, 12 mm பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல வந்து 15 mm பண்ணிக்கிறோம். இது கஸ்டம் மேக்ல இந்த மிஷின் ரெடி பண்றது. இதோட ஸ்டார்டிங் இன்ச்சஸ் லென்த் வந்து 6 இன்ச்ல இருந்து 20 இன்ச் வரைக்கும் பண்ணிக்கிறோம் பெடல்ல. அதே நியூமேட்டிக் டைப்பும் பண்ணி தரோம். நியூமேட்டிக் டைப்ல வந்து 2 மீட்டர் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ 2 மீட்டர் வரைக்குமே நம்ம லென்த் பண்ணலாம். அப்புறம் இந்த மிஷின்ல வந்து ஹாட் பார்ல 4 குரூப்போட 5 குரூப் பண்ண வச்சுக்கிறோம் லைன்ல. அப்புறம் கீழே தெர்மோகப்பல் கொடுத்துக்கிறோம். மேல வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துக்கிறோம் கண்ட்ரோலிங் பர்பஸ்க்கு. ஸோ உங்களுக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வர ஆரம்பிக்கும். அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி எல்டி கவர், பிபி கவர், இந்த கவர்லாம் இதுல நீங்க பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, நீங்க வச்ச உடனே ஹீட் மெல்ட் ஆகி அந்த கவர் சுற்று அங்கேயே உங்களுக்கு பர்ன் ஆயிடும். ஸோ அதுலேயே ஒட்டிக்கும். இந்த மாதிரி லேமேட் போச்சஸ், வேக்யூம் போச்சஸ், ஜிப்லாக் போச்சஸ், இந்த மாதிரி போச்சஸ் எல்லாம் நம்ம இதில் சீல் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி போச்சஸும் சீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் சீல் பண்ணணும், தவிர்த்து நீங்க நார்மல் பண்ணா சீல் ஆகாது. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண பாருங்க, லைட் எரிஞ்சிச்சு இண்டிகேஷன். இப்போ இது ஹீட்டரோட இண்டிகேஷன். நம்ம ஆல்ரெடி வந்து 108 செட் பண்ணிக்கிறோம். செட் டெம்பரேச்சர் ஆனோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீச் ஆனோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீட்டரோட இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ நம்ம செட் பண்ற மாதிரி தகுந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இதில் கீழே இருக்கிற டவுன் ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். அப் ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு மேலே டெம்பரேச்சர் அதிகமாகும். இப்போ பாருங்க, கம்மியாகுதும் பாருங்க. ஸோ 105 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அதிகப்படுத்தா அதிகம் படுத்திக்க முடியும். பக்கத்துல இருக்கிற ஆரோ மார்க்ல பார்த்தா அதிகமாகும். பாருங்க, கம்மியானோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க அந்த ரெட் பல்ப்ல ஆஃப் ஆகி போச்சு. அந்த ஆஃப் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு ஹீட்டருக்கு சப்ளை போகாது. ஸோ கட் ஆஃப் டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெட் பல்ப் இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆயிடும். அது ஆஃப் ஆகி போச்சுன்னா அங்கே ஹீட்டிங்க்கு சப்ளை போகாது. இப்போ பாருங்க, நான் இதை கொஞ்சம் அதிகப்படுத்தின உடனே அங்கே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திருப்பி ஆன் ஆகும். பாருங்க, செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிட்டு நீங்க லாக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்கே மேலே இண்டிகேஷன் ஆகும். அப்போ சப்ளை ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, சப்ளை ஆன் ஆகி போச்சு. இப்போ சப்ளை போயிட்டு நம்ம 120 வச்சோம் பார்த்தீங்களா? இந்த 120 வர்ற வரைக்குமே அங்க ஹீட்டிங் வந்து பல்ப் என்ஜினே இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி போச்சுங்கன்னா பண்ண முடியும். இப்போ நம்ம செட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வேக்யூம் போச்சுல ஃபர்ஸ்ட் சைட் சீல் பண்ணி காட்டுறோம். பாருங்க பாருங்க. ஸோ நீங்க அப்படியே இது கொடுத்தா போதும். டெஸ்ட் பண்றதுக்கோசம் இப்போ நம்ம இதை கொடுக்குறோம். இப்போ பாருங்க, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம். பாருங்க, சீலிங் கேட்குது, கொஞ்சம் லைட்டா இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹோல்டிங் செகண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா ஃபினிஷிங் வரும். பாருங்க, கொஞ்சம் ஹோல்டிங் செகண்ட் அதிகம் கொடுத்தோம். இப்போ பாருங்க, ஃபினிஷிங் அதே கவர்ல ஃபினிஷிங் நல்லா வந்திருக்குது. பாருங்க. ஸோ இந்த கவர் தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கணும். பாருங்க, எங்கேயுமே அது இதாகாது. இப்போ நாம தண்ணி விட்டுட்டு செக் பண்ணலாம். பாருங்க, போச்சுல தண்ணி விட்ட அப்புறமா இப்ப பாருங்க, சேம் அதே மாதிரி தான் நம்ம சீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வச்சோடனே ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். பாருங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். பாருங்க, எங்கேயும் லீக்கேஜ் வராது. நீங்க இதை ஷேக் பண்ணா கூட சரி, எங்கேயும் லீக்கேஜ் வராது. பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம சைட்லயும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபினிஷிங் தெரியறதுக்கு. ஸோ பாருங்க, ஆச்சு. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு லிக்விடு, அப்புறமா பிக்கல்ஸ், இந்த கிரேவி ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னா நீங்க இதுல பண்ணா லீக்கேஜ் வராது. காரணம்னா இதுல 4 லைன் வர்றதால, 4க்கு மேல 5 லைன் வர்றதால என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதை தாண்டி அது வந்து உங்களுக்கு லீக்கேஜ் வர வாய்ப்பு இல்லை. சீலிங் அதுக்கு மேல தாண்டி போகாது. இப்போ நாம அலுமினியம் போச் ஒரு சைட்லயும் பிளெயின் போச் ஒரு சைட்லயும் இருக்கிற மாதிரி போச்சு பண்றோம். இது வந்து நார்மல் ஸ்டாண்ட் பை போச் டைப் தான் அது. இப்போ பாருங்க, ஜஸ்ட் அதில் தண்ணி விட்டுக்கிறோம். விட்டுட்டு சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்க கவர் தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும். நம்ம இது ஒரே டெம்பரேச்சர் வச்சு நம்ம எல்லா கவரும் பண்ற மாதிரி பாத்துக்கிறோம். இதுல அந்த ஹோல்டிங் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். கொஞ்சம் அதிகமா வைக்கிற மாதிரி வரும். பாருங்க, ஆச்சு. இதுல பாருங்க, ஃபினிஷிங் நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன். ஸோ லீக்கேஜ் இருக்காது. இப்போ பாருங்க, பாருங்க அந்த லைன் கிளீனா தெரியும். பாருங்க, ஈவனா தெரியும். பாருங்க, இதுல ஜிப்லாக்கும் பண்ணலாம், ஸ்டாண்ட் பை போச்சும் பண்ணாம ஸ்டாண்ட் பை போச்சும் பண்ணலாம். பாருங்க, கிராஃப்ட் பேப்பர் போச்சும் பண்ணலாம். பேப்பர் போச்சு அது பாத்தீங்கன்னா அதுவும் பண்ணலாம். பாருங்க, இந்த அலுமினியம் ஃபாயில கிளீனா கிடைக்கிறது. பாருங்க, அலுமினியம் ஃபாயில் போச்சும் பண்ணலாம். அந்த அலுமினியம் கவரும் பண்ண முடியும். ஸோ கவர் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி அங்கே டெம்பரேச்சர் ஏத்துனீங்கன்னா போதும். அவ்வளவுதான். பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ எந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த லீக்கேஜும் வர வாய்ப்பு இல்லை.
நம்ம என்னவே செக் பண்ணாலும் லீக்கேஜ் வராது. பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த மிஷினை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்க. எங்க ஆளுங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து கஸ்டம் மேக்கு. ஸோ அதால நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே ஒரு 1 வீக் ஆகும். 1 வீக் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் இந்த மிஷின் வந்து. மிச்ச மிஷின்லாம் உங்களுக்கு ரெடி கொடுக்க முடியும். பட் இந்தியன் மேக் மிஷின் டைம் எங்களுக்கு வேணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம்.